அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவழியின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2ஆம் தந்திரத்தில் கர்ப்பகிரியை கரு உற்பத்தி என்ற அதிகாரத்தில் உள்ள 41 பாடல்களில் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து சொல்லி கொண்டு வரோம். இதில் பல பாடல்களை உடைத்து சொல்ல முடியாததுனால, வெளிப்படையாக அந்த கருத்தை பேச முடியாததுனால தொகுத்து சொல்லி கொண்டு வருகிறேன். இப்போது இன்றைக்கு 478வது பாட்டு, அதோடு தொடர்புடைய 2-3 பாட்டு. இந்த பாட்டு திருமூலர் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னு தெரியாது. யோகத்தில் சொல்கிறார், 3ஆம் கண்ணை பார்த்து. ஆனால் மருத்துவத்தில் கேட்டு பார்த்தேன். இன்றைக்கு இருக்கிற மருத்துவத்தில் சார் இதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சரி, ஆனால் திருமூலர் சொல்லியிருக்கிறார். ஆண் மிகில் ஆணாகும். ஆண் குழந்தை எப்படி பிறக்குது, பெண் குழந்தை எப்படி பிறக்குது, அலி எப்படி குழந்தை பிறக்குது, ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல், 3ஆம் பாலினம், இவற்றை பற்றி ஒரு கருத்தை திருமூலர் பதிவு செய்கிறார். ஆண் மிகில் ஆணாகும், பெண் மிகில் பெண்ணாகும், பூண் 2 ஒத்து பொருந்தால் அலியாகும். ஆணும் இல்லாமல் பெண் இல்லாமல் 3ஆம் பாலினமாக அந்த குழந்தை பிறந்துவிடும். தான் மிகுமாகில் தரணி முழுதாலும், பாழ்வோம் மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே. இந்த விந்து போகிற வேகம், அது கலக்கிற கலப்பு, இதை வைத்து கொண்டு ஆணா பெண்ணா 3ஆம் பாலா எப்படி குழந்தை பிறக்கும், அது அரசாலுமா நோஞ்சானா இருக்குமா வலிமையாக இருக்குமா என்பதை பற்றி பேசுகிறார். அதை என்னுடைய கருத்து என்றால் அதை நான் அப்படியே பாட்டில் இருக்கிற கருத்தை அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண் பெண் கலப்பில் சுக்கிலம் மிகுதியானால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆண் பெண் கலப்பில் சுரோனிதம் மிகுதியானால் பெண் குழந்தை பிறக்கும். திருமூலர் கருத்து, நான் மருத்துவர் இல்லை. சுரோனிதம் மிகுதியானால் பெண் குழந்தை பிறக்கும். 2 உயிராற்றலும் சமமாக இருந்தால் குழந்தை அலியாக பிறக்கும். ஆணுமல்ல பெண்ணுமல்ல 3ஆம் பாலினமாக அந்த குழந்தை பிறக்கும். சுக்கிலத்தில் ஆற்றல் மிகுந்து இருப்பின் அந்த ஆண் குழந்தை அரசாலுங்கிறார். இப்போ எவனுக்கு சுக்கிலம் ரொம்ப கெட்டியான வலிமை பொருந்திய சுக்கிலமாக, இதுக்கெல்லாம் உடற்குறு பார்க்கணும், அனாட்டமி பார்க்கணும், கைனகாலஜி பார்க்கணும், பீடியாட்ரிக் பார்க்கணும், கொஞ்சம் சைக்காலஜியும் அதில் வரும். இவ்வளவும் சரியாக இருந்து அந்த ஆணுடைய விந்தணு சுக்கிலம் அது ரொம்ப உறுதிப்பட்டு இல்லை உறுதியோடு இருக்குதுன்னு வச்சிங்களேன். அவர் சொல்கிறார், சுக்கிலத்தில் ஆற்றல் மிகுந்து இருப்பின் அந்த ஆண் குழந்தை அரசு ஆளும். அந்த காலத்தில் பெண் குழந்தைன்னு சொல்ல, இப்போ நான் அதையும் சேர்த்துக்கலாம். அது எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த சுக்கிலம் ஸ்ட்ராங்காக இருந்தால், ஏன்னா இப்போ நிறைய பெண்கள் உலகத்தை ஆள்றாங்க இல்லையா, அரசாலும். 2இல் யாதேனும் ஒன்றில், நல்ல கவனிங்க, சுக்கிலம் சுரோனிதம் 2இல் யாதேனும் ஒன்று பாழ் செய்யும் கிருமி இருந்தால் கரு உண்டாகாது. அபாஷனா ஆகிடுங்கிறார், புரிகிற மாதிரி சொல்லணும்னா. அப்போது இதெல்லாம் எப்படி சொல்கிறார், எந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தாங்க, இல்லை எந்த ஸ்கேன் பண்ணாங்க, ஆனால் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு 3ஆவது அறிவு ஒன்று, அதாவது 3ஆவது அறிவுன்னு சொல்லக்கூடாது, 3ஆவது கண், ஏதோ ஒரு அந்த அறிவை பெற்று, அது 7ஆவது அறிவா இல்லை 8ஆவது தெரியாது, ஏதோ ஒரு அவங்களுக்கு அறிவு பெற்று தான் இந்த ரகசியங்களையெல்லாம் சொல்கிறாங்க. இது இப்போ இருக்கிற நம்ம மாடர்ன் சயின்ஸில் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அது சரி பார்க்க முடியுமான்னு தெரியல. இப்போ வந்த நூல்களை பார்த்தா அவங்க இந்த குரோம்சம் கணக்கு தான் வச்சு சொல்கிறாங்க. இந்த 22க்கு அப்புறம் ஒய் இன்னொரு குரோம்ஸ் சொல்கிறாங்க. இது மிகுந்து வந்தால் ஆணாகும், இது மிகுந்து வந்தால் பெண்ணாகும்ன்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் திருமூலர் இந்த கருத்தை பதிவு சொல்கிறார். இந்த 78க்கு அப்புறம் 79வது பாட்டில் இதோடு தொடர்புடைய இன்னொரு கருத்தையும் சொல்கிறார். உயிராற்றல் வெளிப்படும் வேகம். இதுவும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ண முடியாது, பண்ணுறாங்கன்னு தெரியாது. இவர் என்ன சொல்கிறார் இந்த பாட்டை, உயிராற்றல் வெளிப்படுகிற வேகம், அது உள்ளே பாய்ந்து வந்து விழுகின்ற தூரம். இது எந்த கருவியல் வச்சு சொல்ல வரும். உயிராற்றல் வெளிப்படுகிற வேகம், ஸ்பீடு, அது உள்ளே பாய்ந்து வந்து விழுகின்ற தூரம், இவற்றின் அளவை வைத்து 100 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் என ஆயுட்காலம் அமையும். இப்போ ஒருத்தர் எவ்வளோ நாள் வாழறார் என்பது இவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கணிக்கப்பட்டு விடுது. அவங்க அப்பா அம்மா சேர்க்கையிலேயே உயிராற்றல் எந்த வேகத்தில் வருதோ அந்த வேகத்துக்கு ஏற்ப 100 வயசா 80 வயசா என்று அமைச்சிடறாங்க. அதுக்கு மேலே நம் சிறந்த யோகி இதன் உண்மையை அறிந்து செயல்பட முடியும் என்கிறது இப்பாடல். அது வேறு சொல்லிடுறார் 479 பாடல்.
யோகி இதை தெரிஞ்சுக்கிறாராம். தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு 100 ஆண்டு வாழ்கிற குழந்தை வேணும். இப்போ ராமானுஜர் உடையவர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்போ 120 ஆண்டுகள் வாழ்கிற ஒரு குழந்தை வேணும். அதுக்கு ஏற்ப அந்த யோகி செயல்படுகிற பொழுது அப்படிப்பட்ட குழந்தை பிறக்குங்கிறார். இது சரியாக சொல்லணும்னா, இப்போது சகலகலா வல்லவனாக உங்களுக்கு குழந்தை வேண்டுமானால் நீங்கள் இப்படிலாம் தவம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக எந்த அளவுக்கு உண்மையே நமக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லப்படுகிற செய்திகள். அடுத்த ஒரு பாட்டில் சொல்கிறார், 480 அடுத்த பாட்டே 478 பார்த்தோம், 79 480. உயிராற்றலை வெளிப்படும் திறனுக்கு ஏற்ப, ஒரு ஆணிடமிருந்து உயிராற்றல் வெளிப்படுகிற அந்த திறனுக்கு ஏற்ப குழந்தை குட்டையாகவும் முடமாகவும் கூணாகவும் பிறக்க வாய்ப்புண்டு. இது 480 பாட்டு, என் கருத்து இல்லை, திருமந்திரம் 480. இப்போ 3 பாட்டு அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு குழந்தை குட்டையாக பிறக்குதா, நெட்டையாக பிறக்குதா, குருளனாக பிறக்குதா, யார் கையில் இருக்குது? குழந்தை மேலே தப்பு இல்லை, சரியாக கர்ப்ப காலத்தில் இல்லாத தாய் தந்தையர் மேலே குற்றமாகும். இன்னும் பின்னாடி ஒரு பாட்டெல்லாம் வரப்போகுது, ஜாக்கிரதையாக இருக்கணும். எனவே விழிப்புக்கு தான் இந்த பாடலாம். அதனால் இது ஏதோ போகிற போக்கில் அல்ல கரு உற்பத்தி. இது ரகசியத்தை புரிந்து ரொம்ப ஒழுக்கமாகவும் ரொம்ப தூய்மையாகவும் நல்ல நினைவோடு இருந்து சந்ததி உருவாக்கிக்கணும். அதுதான் இப்போ இந்த இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஏதோ போகிற போக்கில் அது விலங்குக்கு நமக்கு வேறுபாடு இருக்கணும்ல. எல்லா விலங்கும் சம்மந்தம் இல்லாமல் பெருக்கிக்கிட்டு இருக்கு, இனத்தை பெருக்குது. நாம் அப்படி இல்லை, அறிவுள்ள ஆற்றல் உள்ள அழகுள்ள சத்துவ குணத்தோட பண்போட ஒரு குழந்தை வேணும்னா திருமூலர் சொல்கிற மாதிரி இன்னும் பின்னாடி சொல்ல போகிறார், உடம்பை எப்படி வச்சுக்கணும்னு சொல்ல போகிறார். அப்படி உடம்பை நீங்கள், இது ஒரு தவ வேள்வி. அதாவது இறைவனை அடைவது எப்படி வேள்வி, அப்படியே உங்களுக்கு நல்ல சந்ததை உருவாக்கி கொள்வது ஒரு வேள்வி. தந்தை ஒப்பர் மக்கள், திருவள்ளுவர் சொல்கிறார்ல, இவன் யார் என்பதை யார் சொல்லுவாங்க? எச்சத்தால் காணப்படும் என்பார். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம் என்பதற்கு மக்கள்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ நீங்கள் யார் என்பதை அவன் பையன் சொல்லிடுவான். பையன் பொண்ணை வச்சு இவர் யார், என்ன தவம் பண்ணார்? தவம் இருந்து பெற்ற பிள்ளைங்க சார், எவ்வளோ பட்டினி கிடந்தேன், எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் நான் விரதம் இருந்தேன் சார் சொல்கிறாங்களே, கிராமத்தில் அதையே சொல்லுவாங்க. இப்போ நாமெல்லாம் தவம் இருக்கிறதில்ல, விரதம் இருக்கிறதில்ல, பட்டினி கிடக்கிறதில்ல. எல்லாம் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், ஸ்கேனில் எல்லாம் மெடிசன் கேப்சூல் கொடுத்துட்றாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. நம்ம இந்த விரும்பிய நேரத்தை விரும்பிய ஜோதிடரை பார்த்து அவர் எந்த நட்சத்திரம் எந்த நேரத்தில் குழந்தை பிறக்கணும் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கிறாங்க. அதுக்குரிய பலனை அது தராது. ஜோதிடம் என்பது இயற்கையாக வர வேண்டியது. ஜோதிடம் என்பது ஏதோ கட்டம் இல்லை. உன் உயிர் பிறக்கிற பொழுதே அந்த ஜோதி எங்கே இருக்கிறது, ஜோதி அறிந்து சொல்லணும். ஜோதி இருக்கிற இடம் அறிந்து சொல்லணும். ஜோதிடம் அதான் சரியாக இருக்கும். எப்பயோ யாரோ டாக்டர் சொன்னதை, நர்ஸ் சொன்னதை தேதி குறித்து வச்சுட்டு கட்டம் போட்டு முன்ன பின்ன ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் தயவு செய்து கரு உற்பத்தி என்பது ஒரு வேள்வி, ஒரு தவம். எனவே இதை கேட்கிற பெருமக்கள், திருமண வாழ்க்கை என்பதே ஒரு வரம். திருமணத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு தவ வாழ்க்கை வாழுங்க, நல்ல சந்ததி வர வரைக்குமாவது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல சந்ததி உங்கள் பெயரையும் உங்கள் புகழையும் பின்னாடி உங்கள் குடும்ப புகழையும் தூக்கி நிறுத்த வேண்டுமானால் உங்கள் மகன்தான், உங்கள் மகள் தான். அது நீங்கள் ஒரு தவ வாழ்க்கை வாழணும். அது வரைக்கும் எல்லாத்திலையும் கட்டுப்பாடு வேணும். எல்லாத்திலையும் கட்டுப்பாடு இருந்து தவ வாழ்க்கையோடு வாழ்ந்தால் நல்ல சந்ததியை நீங்கள் பெற முடியும். ஏன்னா உடல் நல்லாக இருந்தால் தான் உள்ள நலமாகணும். உடல் நலம் உள்ள நலம் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் விந்து நலன். அந்த விந்து நலன் சரியாக இருந்தால் தான் நல்ல சந்ததி உருவாகும். நல்ல சந்ததி உங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கும் அதுதான் நல்லது. எனவே நல்ல சந்ததி உருவாக நாம் முயற்சி செய்வோம், மன தூய்மை செய்வோம், உடல் உறுதி செய்வோம், திருமூலர் சொல்கிற வழிகளை பின்பற்றுவோம், மருத்துவரையும் கேட்டு அவர் சொல்படி நடப்போம். அனைவருக்கும் வணக்கம்.